என்ஜாய் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்டு இருக்குது. வீடியோவை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமாக ஒரு கெஸிங் ஒன்று கொடுத்துருந்தோம். இப்போ நான் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 27 அப்படின்ற நம்பர் வந்தது, பிசியில் 79 அப்படின்ற நம்பர் வந்தாலும் ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக பார்த்தீங்கன்னா 279 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? அதுலேருந்து வீடியோ எதுவும் போடல. இப்போ நாளைக்கான ஒரு கெஸிங் ஒன்று கொடுக்குறேன். அந்த கெஸிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கெஸிங்கில் வந்தது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது நாளைக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, அதனால் அந்த கெஸிங்கை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? இந்த மாதம் நமக்கு மேக்ஸிமம் கேமில் நிறைய டைம் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா கேமில் எந்த நம்பர் கம்மியாக இருக்கோ அதில் எந்த ரூட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்கோ அந்த நம்பரை கொஞ்சம் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம், ஓகேங்களா? இப்போ இந்த மாதம் பாருங்கள், ஏன் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஒரு 2-3 சான்சஸ் இருக்குது, நிறையா வாய்ப்புகள் வரதுக்கு. ஒரு ஏபியாக இருக்கட்டும், ஒரு பிசியாக இருக்கட்டும், நமக்கு எல்லா பக்கமும் அந்த நம்பர் கரெக்டாக லாக் ஆகிறதால தான் இன்றைக்கி அதை வீடியோவாக கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? இந்த மாதம் நமக்கு பி போர்டு 7 வச்சு பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு ஏபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 07 வச்சுருப்பான். அடுத்து கரெக்டாக 2 நாள் விட்டு ஏபியில் ஒரு 87, ஓகேங்களா? இப்போ மறுபடியும் 2 நாள் விட்டு நாளைக்கு நமக்கு பி போர்டு 7 வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு பி போர்டில் 7 இந்த மாதம் இல்லை, ஓகேங்களா? ஏபியில் ஒரு 07 கரெக்டாக 2 நாள் விட்டு 87, கரெக்டாக 97 அப்படின்னு வந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் ஏபியில் முடியறதுக்கு ஏபி 97 வந்துன்னா இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா ஏபி 07 ஒரு 87 97 07, ஓகேங்களா? நடுவில் கேப் நம்பர் மேக்ஸிமம் கேமில் நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். ஒரு நம்பரை எடுத்து அடிக்கலாம் அப்படின்னா அதனோட கேப் நம்பர்லாம் ஈஸியாக கேமில் நிறையா டைம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிடும். நிறைய இடத்துல நம்ம சொல்லியே கொடுத்துருப்போம். ஒரு 52 அடிச்சிருப்பான், ஒரு 72 அடிச்சிருப்பான், நடுவில் ஒரு 62 அப்படின்ற நம்பர் வரும். அதே மாதிரி தான் இப்போ 07 87 இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா வேறு நமக்கு பி போர்டில் 7 அப்படின்ற நம்பரே இல்லை, ஓகேங்களா? அதிகபட்சமாக நாளைக்கு ஏபியில் பார்த்திங்கன்னா ஒரு 97 அப்படின்ற நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக இது கேம் கம்ப்ளீட், ஓகே? இப்போ 97க்கு 2-3 ரீசன் சொல்கிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 97 ஏன் வரும் அப்படின்றதையும் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஏபியில் ஒரு 42 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதத்தில் நமக்கு ஏபியில் ஒரு 32 இந்த மாதம் ஒரு ஏபி 32 அடிக்கும்போது அது கரெக்டாக ஒரு 87 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான், ஃபுல் ஆப்போசிட், ஓகேங்களா? அதேமாரி ஒரு 42 அது கீழே பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு 42 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வச்சுருக்கான். இந்த 42க்கு ஃபுல் ஆப்போசிட் ஏபியில் ஒரு 97 அப்படின்ற நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா போன மாதம் பிசி 42 அடிச்சுட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு 42 அடித்து ஒரு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி 42 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். இப்போ ஏபியில் பாருங்கள், அதேமாரி ஏபி 42 கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு எல்லாருமே 42 அப்படின்ற நம்பருக்கு தான் போவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 42க்கு ஃபுல் ஆப்போசிட் 97 அப்படின்ற நம்பர் நாளைக்கு ஏபியில் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 9-4 அப்படின்னு எடுத்தாலே அவனோட ரூட்டுக்கு கரெக்டாக கேமை முடிச்சிருவான். இங்கெல்லாம் ஒரு சில இடத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் கடைசியாகவே அடிச்சிருப்பான். நிறைய தேனா ரீசெண்டாக அடிச்சிருப்பான். இங்கே தான் ரீசெண்ட், ஓகே. பிசியில் பாருங்கள் ஒரு 92 ஒரு நாள் விட்டு அப்படியே 47 அடிச்சிருப்பான். அது அப்படியே ஏபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 47 ஒரு நாள் விட்டு 92 அப்படின்னு சொல்லி சூப்பராக கேம் முடிச்சிருப்பான். அந்த 9-4 ஏன்னா அதனோட ஆப்போசிட் கேமில் மட்டும்தான் அவன் அந்த பேட்டர்னே ஆடுவான். இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா பிசி 42 ஒரு நாள் விட்டு 42. இப்போ எல்லாருமே காமனாக ஒரு நாள் ஏபி 42 ஒரு நாள் விட்டு ஏபி 42 அப்படின்ற நம்பர் தான் ட்ரை பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 42 அப்படின்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் 97 கேமில் அடிக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி தான் அந்த 32 எப்படி அடிச்சுட்டு அதுக்கு ஒரு ஆப்போசிட் 87 வச்சானோ இந்த 42 கண்டிப்பாக கேமில் ஒரு 97 அப்படின்னு அடிக்க போகிறான். இல்லை இன்னொரு விஷயம், நாளைக்கே வரதுக்கு ஏன் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மாதம் கேம் எல்லாமே ஒரு டபுள் கேமாக ஆடுறான் சூப்பராக. சி போர்டு 7 வச்சு நமக்கு இப்போ பி போர்டு 7 வச்சு ஒரு கேம் சொன்னோம், 07 87 அது கேப் 97. இப்போ சி போர்டு 7 வச்சு பாருங்களேன், பிசியில் ஒரு 17 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான், ஓகேங்களா? கரெக்டாக அப்படியே ஒரு நாள் விட்டு இந்த 17 திருப்பி 71 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான். இப்போ பாருங்கள் அது கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 27 அடிச்சிருக்கான். கண்டிப்பாக இந்த 27 திருப்பி நாளைக்கு 72 அப்படின்னு அடித்தான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டோட்டலாக இந்த கேம் முடியறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு நம்பரை நம்ம 3 நம்பராக லாக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏபி பிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் அந்த நம்பர் நம்ம லாக் ஆனால் மட்டும்தான் அது நம்மளால் கரெக்டான ஒரு வின்னிங்கை எடுக்க முடியும், ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ சி போர்டு 7 பிசி 17 அந்த பிசி 17 அப்படியே என்ன பண்ணுறான்னா ஒரு நாள் விட்டு 71 அப்படின்னு சொல்லி திருப்பிட்டான். அடுத்து 7 நமக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள், அடுத்த நாளே பிசி 27. ஏன்னா அந்த மாதம் சி போர்டில் வேறு 7 இல்லை. அப்போ இந்த 27 திருப்பினான்னு வச்சுக்கோங்களேன் 72. அப்போ 72 பிசி, ஓகே. இப்போ காமனாக நம்ம நம்பருக்கு போய்ட்டு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபியில் ஒரு 97 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்து வச்சிட்டோம், ஓகேங்களா? இப்போ
பிசியில் ஒரு 72 அப்படின்ற நம்பர் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 972 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக ட்ரை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்குறேன், நான் என்னுடைய கெஸ்ஸிங் நாளைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 972 தான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நமக்கு ஏசியில் ஒரு 72, ஏபி 72ன்னு சொல்லி கேம் அழகாகவே முடிச்சிருப்பாங்க. இங்கே ஏபின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஏசின்னு வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா பிசி ஒரு 72 அப்படின்ற நம்பர் மட்டும்தான் கேமில் வர வேண்டியது இருக்குது. அதேமாதிரி இந்த மாதம் சி போர்டு 2 வச்சு ஒரு 22, ஒரு 42, ஒரு 82 எல்லாமே ரெட்டப்படையில் வச்சுட்டான். கண்டிப்பாக கேமில் ஒரு ஒத்தப்படையில் ஏதாவது ஒரு 2 அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்து நம்மளோட பேலன்ஸில் இருக்க 6202 அப்படின்ற நம்பரை தாராளமாக ஏதாவது ஒரு நம்பர் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். அதேமாதிரி நமக்கு லாஸ்ட்டாக 722 செப்டம்பர் மாதம் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 722 அப்படின்ற நம்பர் ஏபி 72, ஏசி 72, அது கரெக்டாக ஒரு 4-5 நாளில் விட்டு அழகாக பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு 72 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போ அந்த 72 என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதம் பிசியில் அடிக்க போகிறான், ஏபியில் 97 அடிக்க போகிறான். ரெண்டுத்தையும் நம்பராக ஒரு நம்பர் லாக் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக 972 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அதேமாதிரி 72 நம்ம கரெக்டாக ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் தான் கேம் 372 அடிச்சிருந்தான். ஜூன், ஜூலையில், ஆகஸ்ட் விட்டு செப்டம்பரில் பிசி 72, இப்போ அக்டோபரில் 72 கிடையாது. இப்போ நவம்பரில் கண்டிப்பாக அந்த 72 வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த விஷயம் இந்த கேமில் இது ஒரு ஹைலைட்டான கேம். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பிசி 17 எடுத்து அப்படியே திருப்பி 71, அப்போ 27 திருப்பி அப்படியே ஒரு நாள் விட்டு, இங்கே ஒரு நாள் விட்டு அப்போ 72. ஓகேங்களா? ஏசி, பிசி, ஏபி 72 காமனாக நிற்கிது. ஏபியில் 92 அடித்தாலே 42 அடித்தாலே ஒரு 97 காமனாக. இல்லை இன்னொரு விஷயம் புதுசாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ 326 ஏபி 32 வச்சு என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா 326. ஓகேங்களா? இப்போ இந்த 3க்கு இப்போ இந்த 32க்கு ஃபுல் ஆப்போசிட் 87 அடிச்சாலாங்க. என்ன பண்ணிக்கிறான் பாருங்கள், இந்த 3க்கு ஆப்போசிட்டு 8, இந்த 2க்கு ஆப்போசிட் 7, இந்த 6க்கு ஆப்போசிட் 1, 871 அப்படின்னு சொல்லி ஃபுல் ஆப்போசிட் 326 அடிக்கும்போது அதுக்கு 871 சொல்லி ஃபுல் ஆப்போசிட்டில் கேமை முடிச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம நம்பருக்கு வந்துடும். இப்போ அடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பி போலில் 2 வச்சு 427. அப்போ இந்த 4க்கு ஆப்போசிட் 9. ஓகேங்களா? இந்த 2க்கு ஆப்போசிட் 7, இந்த 7க்கு ஆப்போசிட் 2 அப்படின்னு வந்தனா அப்போ 972 அப்படின்னு வந்தனா இந்த கேம் டோட்டலாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? கேமை கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். ஒரு கேமை எப்படி அடிக்கிறான், என்ன மாதிரி பண்ணுறான், இதெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம ஏதாவது பண்ண முடியும். ஓகேங்களா? ஏபி 97, பிசி 72, ஏசி 92 நம்ம நம்பர் எல்லா பக்கமும் நமக்கு கரெக்டாக வரதால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 972 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை நாளைக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒரு நம்பர் வருது அப்படின்னா மட்டும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகலாம் எந்த நம்பரையுமே ட்ரை பண்ண தேவை. உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ஏபி 97 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காமனான நம்பர் தான். போன மாதம் மட்டும்தான் ஏபி 97 இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு போன மாதம் பார்த்திங்கன்னா ஏபி 97 975. ஓகே, 975, ஒரு 978. அதுக்கு போன மாதம் ஏபியில் ஒரு 97 இருக்கும், 974. ஓகேங்களா? காமனாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏபி 97 கொஞ்சம் கேமில் அடிக்கிற நம்பர். அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவன் 32க்கு எப்படி ஒரு 87 ஃபுல் ஆப்போசிட் அடித்தானோ கண்டிப்பாக ஒரு 42க்கு கண்டிப்பாக அவன் ஒரு 97 அப்படின்ற நம்பர் கேமில் அடித்தே ஆகணும். அப்படி 97ன்னு வருதுன்னா 972 தான். நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு விஷயத்த, கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா பக்கமும் ஒரு நம்பர் லாக் ஆனால் மட்டும்தான் அது கேமில் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதுபோல் தான் இந்த நம்பரு பிசி 72 கம்பல்சரி இந்த மாதம் கேமில் அடிக்க போகிறான். ஏபி 97 கம்பல்சரி அடிக்க போகிறான். ஓகேங்களா? அதனால தான் நாளைக்கு நம்மளோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 972ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக ட்ரை பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.